கண்டிக்க மாட்டியா? ஊர் பிள்ளைகள்லாம் வந்து கண்டிக்க வருவ, அவன் அப்படி பண்றான் இவ இப்படி பண்றான்னு. ஓமையில கண்டிக்க உனக்கு வக்கில்லையா? ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டே இருக்கிறா, என்னன்னு எதுன்னு நீ கேட்க மாட்டியா? பொண்ணை பார்த்தாலே ஓடி போயிடுவான். அவனா பொண்ணு கூட சுத்த போறான்? நீ சும்மா அவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்ப, இது பண்ணா அது பண்ணான்னு. போடி, உன் மகன் என்ன பண்றா நீ போய் பாரு, அந்த வேலையை மட்டும் பாரு. என் மயனை வந்து நோண்டிக்கிட்டே இருக்காத போ. இப்படியே உன் மயனை நம்பிக்கிட்டே இரு பங்கஜ அக்கா. ஒரு நாள் அந்த பொண்ணையே கூட்டு வந்து இந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறான் பாரு. அடியே, இனிமே என் மயனை பத்தி பேசுன அவ்வளோதான், வந்துட்டா ஃப்ரெண்டுன்னு. போடி, இனிமே நீ எனக்கு ஃப்ரெண்டும் இல்லை, நான் உனக்கு ஃப்ரெண்டும் இல்லை. இனிமே என் மயனை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்காத போ. வா ஷீலா வா, என்ன பண்ற? எப்போதும் வரமாட்டேன், இன்னைக்கு புதுசா வந்திருக்க. உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. வாடி வந்து இந்த சோஃபால உட்காரு. வந்து காப்பி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, ஹாரிஸ் குடிக்கிறியா, அதான் சொல்றே. வாயை மூடிக்கிட்டு இருக்காளே, அவ அம்மா மாதிரி அப்படியே அமைதியா இருப்பா. நான் வர்றது இருக்கட்டும், உன் மையன் என்ன ஒரு பொண்ணோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கான், எனக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. அடியே, என்னடி சொல்ற? கல்யாணமா? அவனுக்கு இன்னும் வயசே ஆகலடி, அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அது உனக்கு சொல்லாம ஏடி பண்ண போறோம், ஏன்டி இப்படி பேசுற? ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? என் பையன் ஒரு பொண்ணு கூட பாத்தியா? அதுவும் கோயில பாத்தியா? எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். சரி கல்யாணம் ஆகாத வரைக்கும் சரி என்று சொல்லிட்டு செய்யுங்க. ஆனா அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது புருஷ மண்டாட்டி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சரி பார்த்து இருந்துக்க பங்கஜம், பத்திரமா இரு, உன் மயனை கண்காணிச்சுக்கோ. என்ன பங்கஜ அக்கா, நல்லா இருக்கீங்களா? உங்க மயனை ஒரு பொண்ணோட பார்த்தேன் காஃபி ஷாப்ல. பொண்ணு அழகா இருந்துச்சு. உங்க மருமகளா? சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? இவ்வளோ பழகுறோம், ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. என்ன ராதா, என்ன பேசுற? கல்யாணமா மருமகளா, என்ன பேசுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீ யாரையோ பார்த்துட்டு என் மயன்னு சொல்லியிருப்ப. இனிமே என் மயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணோட பார்த்த இந்த பொண்ணோட எவளால வந்திய உங்க இடுப்பெலும்பை உடச்சி அடுப்புல வச்சிட வேண்டிய பார்த்துக்கங்க. என்ன பங்கஜ அக்கா, உங்க பையன் கோயில்கிட்ட என்னடி நீ மட்டும்தான் சொல்லாம இருந்த, நீ ஆரம்பிச்சிட்டியா? என் மயனை அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், கோயில பார்த்தேன், காபி ஷாப்ல பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டியா? நீ ஒரு ஆள் தான் சொல்லாம இருந்த. உன் மயன் கோயில் வாசல்ல 10 ரூபாய் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்கக்கா, மண்ணில் புழுந்து. போய் பாருக்கா என்னன்னு. என்னது, காசை தொலைச்சிட்டு தேடுறானா? காலையில வேணா காசுலாம் கொடுக்காதீங்க அப்பன்ட்ட சொன்னேன். அவன் அப்பன் கேட்டானா? அவன் அப்பனை மாதிரியே காசை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். அவனுக்கு ஒரு எளவும் தெரியாது, நான் சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. எப்படிதான் முன்னேற போறானோ. ஆசையா காப்பி குடிக்கலான்னு வந்தேன், எங்க விட்டுச்சுங்க என் பிள்ளைங்க, நிம்மதியே இல்லை. சரிடி, நீ காப்பி குடிச்சிட்டு போ, நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துன்னு பார்த்துட்டு